லவர் மேன் பேர் அரிசி ஆடி பேர் தெரியும் அது கூட அது கலர் நல்லா கிடக்கு லெஞ்சு வேணும் பூவை பார்த்து போறேன் இதுக்கு போவோமோ அதுக்கு போவோமோ அதுக்கு போவோம் எது எடுத்தாலும் 50 ரூபா அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். நான் சிந்துஜன். ஓகே, இன்று தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்க சொன்னா எங்க நிற்க செஞ்சீங்க? நாங்கள் இப்போ வந்து ஆஞ்சநேய கோயில் அடிக்க நிற்கிறோம். அதாவது வந்து எங்க இடத்துல முச்சந்தியில் இருக்கிற ஆஞ்சநேய கோயிலுக்கு நிற்கிறோம். இன்றைய காணொலியில் பார்த்துட்டு எங்க காணொலியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறிமுகமாகிறார். உங்களுக்கு என்ன பேர்? எந்த பேர்? சிந்துஜன். சிந்திஜன். இப்போ தான் சொன்னோம். இப்பதான் சொன்னாங்க. இப்போ தான் சொன்னேன் நம்ம பேர். அதை சொல்லுவோம் தெரியும். திருப்பி சொல்ல என்ன பேர்? எந்த பேர்? இப்போ தான் சரி. ஓகே, இன்னைக்கு நாங்கள் இல்லை என்ன காய்ச்சி நிற்கணும் பார்த்தீங்கன்னா சிந்தியனை பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து சேனல் ஒன்று வச்சிருக்காங்க. அப்போ அந்த சேனலில் பார்த்துருப்பீங்க. சிந்தியன் இப்போ குறிப்பாக வந்து கொஞ்சம் காலமாக இருந்தாங்க. என்ன நீங்க? நான் வந்து வெளிநாட்டில் வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை வீடியோ எல்லாம் போட்டு நான் வீடியோ சேனல்ல இருக்கு. இப்பேந்து வந்து கொஞ்சம் வேலையாக தெரிஞ்சதில்ல. வீடியோ ஒரு 10-15 நாளாக போடல. ஆமாம். அப்போ நாங்கள் இதே காய்ச்சி ஒன்று நாங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போவோம். அதாவது வந்து சன்னதி முருகன் கோயில் தான் வந்துட்டு போக போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாளாக வந்து திருவிழா நடந்து கொண்டு வந்தோம். இப்போ நாங்கள் ஃபேமிலியாக தான் போகணும்னு நினச்சி நாங்கள் ஆனால் வந்துட்டு பூராக தெரியாது. பட்ஜெட் எழுதி தம்பியாக்களை கூட்டினோன்னா அவங்க துவாக்கு வேணும் கிளிப்பு வேணும்னு கேட்கல. இப்போ காசை தெரியாது. கொஞ்சம் படியெல்லாம் போயக்க ஒரு பேச முடிச்சுட்டு வந்துடலாம். யாரும் படியில் அம்பிட்டாங்க சொன்னால் அவங்கள்ட்ட நாங்கள் பண்ண அப்படியுமே இருக்குல்ல. சரி, அப்போ நாங்கள் நோம்பலாக வந்து நான் காய்ந்தன்னா மற்றது வந்துட்டு சிந்தியக்குள்ள நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம். வீடியோ பாருங்க. இப்போ காய்ந்தன்னா நாம் வந்து இன்ட்ரோடு தண்ணிக்கிறேன். என்ன கதைக்கார மீன் கதை கேட்டேன். ஐயோ சாப்பிட்றேன். சரி, தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறாங்க சொன்னாங்க. பஸ் டைம் பண்ணீங்கன்னா கைந்தனால சரியா சந்தோஷம் கோயிலுக்கு போய் பண்ணி அதில் போய் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வேறும். கைந்தனாக்கு மேலே இன்னைக்கு இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் காலம் வல்லி சனி பகவான் வந்துட்டு திங்களுக்கு மாறுற இடம். அதனால தான் ஒரு இது உண்டு. சரி, அது இதுக்கட்டும் இப்போ நாங்கள் தொடர்ச்சியா வீடியோ பார்க்கலாம். இப்போ காய்ந்த நம்மளை காட்டுவோமே. நீ பாருங்க உடுப்பை பாருங்க. உண்டை கண்டு துவச்சி போட்டு வந்துருக்காரு. நல்லா கிடக்கண்ணே. நீங்க எங்க வாங்கிங்க இந்த உடுப்பு? அங்கே சொன்னதோ? அப்போ இன்றைக்கு வந்து சிந்தியன் ரீட் வைக்க போறாரு வெளிநாட்டால வந்ததால. சரி, நான் இப்போ இன்றோடத்துனா இப்போ சன்னதிக்கு வந்து போக போகிறோம். அங்கால போயிட்டு பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சுல. பின்னால் வந்து நாங்கள் வராங்க. இப்போ நாங்கள் இப்போ சன்னதி பின் ரோட்டில் வந்து நிற்கிறோமே. அதாவது பாலத்தால் வந்து இறங்கி அப்படி முன்னுக்கு நிற்கிறோம். காரில் போகிறாங்க. நான் நினைச்சேன் ஆக்கள் இருக்கா வானங்களை பேர் இதால வார மாட்டேங்க வேற அங்கே ஆக்கல வாகனங்களை பாருங்க கொஞ்சம். சேல்ஸ் மெயின் சிந்தியன் ஆட்டோ இப்போ மோடிஃபை பண்ணி வந்த கண்காட்சிக்கு விட்ட மாதிரி கிடக்கு பேர். எல்லாத்தையும் கலட்ட போறாங்களே. சோடின ஜாமான் ஃபுல்லாக கலட்ட போறாங்க. ஓகே, நாங்கள் இப்போ வந்துட்டு அங்கால போயிட்டு பார்ப்போமே. ஃபுல்லாக வந்து வாகனங்கள் ஜலம் போட்டுருக்காரு. அங்கால போயிட்டு பார்ப்போம் காட்டுறோம். ஃபுல்லாக வந்து கச்சான் கடைகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. உடுப்பு கடை எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டோம். இஞ்சால மணிக்கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து கோயில் முன்பக்கம் வந்து வந்தாச்சு. அவன் நிற்பான் போட்டோ எடுத்து விட்டாங்களே அந்த கொடியை நிற்பான் கடையில். ஓகே, இப்போ வந்து ஆக்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டேன். வெளுத்து முடிஞ்ச தேரை பேருங்க பார்க்க வந்தாங்க. வெளுத்து முடிஞ்ச தேர் கோயில் முன்பக்கத்தில் பார்ப்போம். ஆனால்
டைமில் வந்தால் தான் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். சவுண்ட் தானே கேட்காது கேட்குறது நீ ஆக்கள்கிட்ட சவுண்ட் தானே கேட்காது கேட்குறது. நான் கணக்கு நினைக்கிறேன் இப்போ நான் கோயில்கிட்ட முன்பு बढ़िया தான் இருக்கு. பாப்போம் வீசன பாது நாங்கள் இப்போ அம்மா அப்படி வந்துட்டு நான் வந்து நாங்கள் கோயில் கும்பிட்டாச்சு மணிக்கடைக்கு போய் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வருவோம். சரி நீங்கள் கும்பிட ஹிந்தியை நாங்கள் போங்க 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 கும்பிடுது வேற லெவலில் நடக்கேன் முன்ன போமே முன்ன போன பறிச்சா மறிக்கிறாங்க ஏன்னா உள்ளுக்கு போன் கொண்டு கொண்டு வரக்கூடாது. இங்கே கட் பண்ண மாரி இருக்கிறாங்க வாட்டி போனதில் வச்சுட்டு போனக்கும் கும்பிடுவோம். கற்பூர சட்டி கிட்ட போயில எப்படி ரூபா உடைச்சு ரம்பிட்டு கும்பிடு எப்படி கேட்போம் பண்ண தெரியுதுன்னு சூரியனை பார்த்து எப்படி கலராக இருக்குது. நான் சூரியன் நினைச்சேன் லைட்டை பார்த்து இந்த கலர் நல்லா கிடக்கு லெஞ்சு வாங்க ஒரு மலை பிரதேசம் மாதிரி கிடக்கு பார்த்தீங்கன்னா இந்த போன்ல தெரியாது தெரியாதா மக்கள் எல்லாம் இருக்கணும். என்ன ஃபோன்? சாம்சங். சாம்சங் A12 அங்கே போய் ஐஸ்கிரீம் கூட போறீங்க தெரியாது. அதில் போய் திருநூறுல வைக்கல ஆக்கலாம் கிடக்கு என்ன போய் வைப்போம். சிந்தியனை பாருங்க சிந்தியன் வீடியோ எடுக்கிறாரு. ஏன் இப்போ எங்கே போவோம் நாங்கள் வீடியோக்கள் நாங்கள் வைக்கணும் ப்ரோவில் காட்டி கொண்டிக்கணும். இதால போகும் பொடிகள் இப்போ ஐஸ்கிரீம் பண்ணி தர போகிறாங்களாம். நான் சொன்னேன் அப்போ ஐஸ்கிரீம் வேண்டாமடா இனிப்புகள் மாலை நேரங்கள்லேருந்து அவங்க கேட்குறாங்க இல்லைன்னு. ஓகே இப்போ நாங்கள் கடைக்கு கிட்ட வந்து போவோம். இந்த லிங்கம் ஐஸ்கிரீம் லிங்கம் ஃபுல் பால் அப்படி கொஞ்சம் நீல கலரோட மேகம் இல்லாமல் நினச்சி நீல கலரோட அது ஃபோனுக்கு அப்படி கிடையாது. ஃபில்டர் பண்ணவே இல்லையே. ஓகே இங்கே பாருங்க சாயந்தரம் வந்து ஜோசின்னு இருக்கேன் வில்லேஜ் போட்டு பாருங்க வில்லேஜ் போட்டு பூவை பார்த்து போகிறேன். இதுக்கு போவோமோ அதுக்கு போவோமோ அதுக்கு போவோம். எதுக்கு போகிற ஐடியா வீட்டை போகும் என்ன இவ்வளோ ஒரு மந்தோட்டு இப்படி சொல்கிறீங்க? எங்கே போவோம்? நான் வீடியோ எடுக்க வந்தேன். நான் சென்று பொடியை வரைய நான் வீடியோ எடுக்க வந்தேன். சரி பார்த்து ஐஸ்கிரீம் குடிப்பாங்க பார்ப்பேன். நான் உள்ளே போய் பார்ப்பேன். சரி அப்போ நான் உள்ள ஐஸ்கிரீம் குடிப்பேன். நான் குடிச்சு வந்துருப்பேன் பார்ப்பேன். ஐஸ்கிரீம் நான் குடிக்க போகிறோம் இல்லை இப்போ உள்ள எவ்வளோ கிடக்கு என்னட்டு நீங்கள் பிடிப்போம் எனக்கு $100 கிடக்கு. பழம் சாப்பிடலாங்க பழம் குடிப்போம். பழம் $70 நாளுக்கு $70 போட்டு குடிக்கிறான்னு அதுக்கு $50 கிடக்கான். இல்லாட்டியே இந்த போயிட்டு போய் சோடா வாங்கி குடிச்சுட்டு இல்லையா மதிப்பாக இருக்கு ஐஸ்கிரீம் கடை இருக்கிறோம்ண்டு. அப்போ நாங்கள் இப்போ ஐஸ்கிரீம் கடை உறவுகளே வந்துருக்கிறோம் பாருங்க. சிங்கினோட $100 சிங்கின $100 என்னோட $100 உங்கள்கிட்ட $100 எங்கிட்ட கொண்டு வராங்க. என்ன பழம் இருக்கும் அதாவது அந்த ஐஸ் பழம் இல்லை இருக்காது இருக்காது
ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் பார்த்து இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் நோட பண்ணுவோம் சொல்லுவோம் அப்புறம் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோம் ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வந்துட்டு ஆர்டர் பண்ண போகிறோம் நம்மளாக தெரியாது உங்களுக்கு குடிக்க போகிறோம் படியெல்லாம் சேர்ந்து அந்த வேறு லெவலில் ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சு போட்டு அங்காலையும் போய் பார்க்கணும் கோயில் மணிக்கடையில் சுற்றி பார்க்கணும் இல்லை சிந்தியா மேலே உடுப்போல் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னீங்களே ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு நீங்களை வந்து காய்ந்தனா பாருங்க இப்போ ஆர்டர் பண்ண போகிறேன் என்னது ஜெனி வித் ஐஸ் கிரீம் ஓகே ஜெனி வித் ஐஸ்கிரீம் உனக்கு என்ன தெரியல நீங்கள் என்னன்னு சொல்லுங்க நீங்கள் சொல்கிறது எனக்குன்னு சொல்லுங்க என்ன சிந்தியா ஒரு கடல் 13 இந்த பழம் போடுற பிடிக்காது வெறும் ஸ்க்ரீன் தான் பழம் போடாட்டி விளம்பரம் வந்து அதை பார்க்கிறது எனக்கு பழம் போட குடிக்க மாட்டேன் எல்லாம் 400 பட்ஜெட்டுக்குள்ளானே இருக்குடா அதுக்குள்ளே பழம் போடாமல் இருக்கு நீங்கள் போடுறதே அவருக்கு போட்டுரும் அவனுக்கு போடுறது என்னன்னாலும் எனக்கு போட்டு கொண்டு வாங்க ஐஸ்கிரீம்னு சொல்லி பேருக்கு வந்தால் சரி எனக்கு தெரிஞ்சு சரி இப்போ ஐஸ்கிரீம் விரட்டுனா குடிக்கிறீங்களப்பா அப்பமே சொன்னால் இப்போ வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு கயந்தனா வந்து கித்துள்ள நம்ம வேணுமா அப்போ நாங்கள் 2 சாக்லேட்டு கொடுத்துனாங்க கயந்தனா கித்துள்ள கொடுத்தது கயந்தனாண்டே மூணு செக் பண்ணி பார்க்கலாம் என்ன சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணுவோமே உடனே எடுத்துட்டார் பார்த்தீங்களோ நாங்களும் வந்து இப்போ ஐஸ்கிரீம் குடிப்போமா சாக்லேட் மேக நல்லா இருக்கா அங்கே குடிச்ச பிறகு நல்லா இருக்கா தெரியுமா அங்கே குடிச்சோம் அதோட நல்லா கிடக்கு பிஸ்கெட் சரி ஓகே நாங்கள் இப்போ குடிச்சிட்டு பார்ப்போம் நம்ம என்ன ஐஸ்கிரீமை குடிச்சிட்டாங்க வழியாக மணக்கடியை பார்க்கணும் சிந்தியனுக்கு உழுப்பு எடுக்கணும் கட்டினமே போய் சரி நான் வழியாக போயிட்டு பார்ப்பேன் இங்கே ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு மணிக்கடை சுற்றி பார்க்க போகிறோம் ஓகே நாங்கள் இப்போ மணிக்கடை சுற்றி பார்க்க போகிறோம் சிந்தியன் என்ன உடுப்படக்க போறீங்களே விளையாட்டு ஜாமான் பண்ணுமே ஓகே நாங்கள் வந்து இப்போ மணிக்கடையில் வந்து சுற்றி பார்ப்போம் மணிக்கடை பூசை தொடங்குதா மணிக்கடை மணிக்கடை இந்த சாமி பட கடை இது சின்ன மயிலில் கிளம்பிக்கிறாங்க வேணுமே கீழே சட்டமே நான் யார்ட்டையும் சட்டம் மிதிக்கிறேன் அடிக்க போடாது ஃபுல்லாக பந்துகளாக்காது மணிக்கடை அந்த பொம்மையா காது அமர்த்தப்படும் நானே சிந்தியன் போனால் முன்னு கண்ணங்க அந்த அந்த கையில் பிடிக்க ஆயிட்டான் எப்படி வாங்க கொஞ்சம் கலைப்போம் மணிக்கடையில் திருப்பி காட்டாங்க எப்படி கிடக்கெல்லாம் மணியாட காரில் அம்மோடு தம்பி ஆசைப்படக்கூடாது பேக்கப் அது என்ன செய்வோம் எவ்வளவு ஆசையா கிடக்கு வாங்க
அது நாங்க அடிப்பேன். அடிக்க போறீங்க? இல்ல இல்ல பாப்போம். போடா காட்டுங்க. வாங்க போறீங்களே, எது எடுத்தாலும் 50 ரூபா. 100 ரூபா 1000 ரூபா, 4000 ரூபாவோ காய்ந்த நான் தொலைச்சிட்டேன். 4000 ரூபா வேண போறீங்களே. பாக்ஸர் ஜட்டி. ஓகே, எங்களை போல தெரியும். இங்காலையுமே வந்துட்டு மணிக்கடையெல்லாம் ஃபுல்லாகவே இருக்கு. லாபமே பாய். இங்கே செருப்பு கடைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. மணிக்கடை, செருப்பு கடை பாருங்க. ஷர்ட்டுகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இது வந்து போச் கடை. இங்கே மணிக்குழுவில் பாருங்க. மணிக்கூடல் வந்து எல்லாம் மணிக்கூட இது வாங்க போய் வாங்கி கொடு பேர். எதை எடுத்தாலும் 100 ரூபா. 100 ரூபா. இங்கே தண்ணி போவாதுன்ற செக் பண்ணி வச்சுக்கிடாது. இங்கே தண்ணி போவாது. அதுக்கு தான் போவோம். அதுக்கு போவோம். அப்படியே கோஆபரேட் போவோம். அப்படி ஜிமிக்கி இல்லைங்களா பண்ண போறீங்களா? சிந்தியன் 3 சோடி 500 ரூபாவும். வயர் சூடுடாப்பா. ஜிமிக்கி 3 சோடி ஆளுக்கு ஒரு சோடி இருக்கு. அப்பா 12 ரூபா வாங்கல. வா ஜிமிக்கி 3 சோடி 500 சோடி தர மாட்டோம். ஒரு சோடி இல்லை போல. எடுக்கலாம், எங்களுக்கு தேவையானதான வாங்கலாம். வந்து பாருங்க, ஜிமிக்கி 3 சோடி 500 ரூபாய். பார்த்தனுங்க, ஜிமிக்கி 3 சோடி 500 ரூபாய். ஜிமிக்கி 3 சோடி 500 ரூபாய். வந்து பாருங்க, ஜிமிக்கி 3 சோடி 500 ரூபாய். பார்த்தனுங்க, ஜிமிக்கி 3 சோடி 500 ரூபாய். நல்ல ஷோர்ட்ஸ். அழகு வடிவு மலிவு வாங்க. கடையில் எந்த பொருட்களும் 50 ரூபாய். வேண்டியது 50 ரூபாய். 50 ரூபா. எல்லாரும் 50 ரூபா நிற்கிறேன். வேண்டியது 50 ரூபா. அழகு வடிவு மலிவு வாங்க. இந்த கடையில் எந்த பொருட்களும் 50 ரூபா. வேண்டியது 50 என்ன இடத்துல 50 ரூபா அந்த கடையில் நிற்கிறேன் பாருங்க. தங்கச்சி வாங்க, அம்மா வாங்க. கிட்ட வந்து பாருங்க. இந்த கடையில் எந்த பொருட்கள் என்ன இடத்தாலும் 50 ரூபா. போயிட்டு வாங்க. பாய். இந்த கடையில் எந்த பொருட்களும் 50 ரூபா. வேண்டியது 50 ரூபா. அழகு வடிவு மலிவு வாங்க. காய்தாண்ணா இதுல என்ன இடத்துல 50 ரூபா. சிந்தியம் போறான் பாக்குறாங்க. ஓகே, கேமோ பந்து விழுந்தா காசாம். ஓ, கிடக்கிற காசுலாம் போய். சரி, ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போமே. முருகா பாருங்க, முருகா வேல் முருகா. ஓகே, நாங்கள் வந்து கோயிலுக்கு பின்னால் வந்து வந்தாச்சு. கோயில் பின் சைடில் வந்து நாங்கள் நிற்கிறோம். மிஞ்சால் வந்துட்டு கேணியில் பாருங்க, நாங்கள் குளிச்சோ நிற்கிறோம். இது வந்து முதல்ல வராத மாதிரி காய்தானே, நீங்கள் போகாத மாதிரி கட்டி கிடக்கு. சிந்தியன் முதல்ல போகாத மாதிரி ஆனால் கட்டி கிடக்கு. ஓகே, எப்படி வந்து பார்த்துட்டு நாங்கள் இப்போ இந்த பின் சைடில் வந்து கோயிலுக்கு வந்து பின்னால் இங்கே கோயிலுக்கு பின் பக்கத்தில் வந்து நிற்கிறோம். அப்படி பார்த்துட்டையும் இதில் தான் வந்து இந்த பிள்ளையாட்டு இது எல்லாமே லைட்டில் செஞ்சுக்கிறாக்கண்ணே. முருகா முருகா. ஓகே, பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா எப்படி போயிட்டு சொல்லக்கூடாது, பார்த்துட்டு வந்தேன். நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்து சந்தோஷமாக இருக்கேண்ணே. இவ்வளோத்துக்கு வந்துட்டு இவ்வளோ சனத்துக்கு நாங்களுமே வந்து வந்திருக்கோமே, பெரிய சந்தோஷமாண்ணே. கோயிலுக்கு வந்ததே ஒரு சந்தோஷமாக இருக்கேன். கும்பிட்டதே பெரிய சந்தோஷம். சிந்தினா இந்த மண்ணில் மிதிச்சதே பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறான். இவ்வளோ காலத்துக்கு பிறகு கஷ்டங்களே பிறகு
கோயிலுக்கு வந்தோமே மனசுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஓகே, இப்போ நாங்களும் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோ முடிச்சுட்டு வீட்டை போகிறோம். இந்த வீடியோ கருத்துக்களை வந்து மறக்காமல் ஃபோன் பண்ணுவோம். கருத்து சொல்கிறாங்கன்னு இல்லை, நார்மலாக வந்து பார்த்து நீங்கள் சூப்பர் தான், நைஸ் தான் அப்படி கமெண்ட்டில் பண்ணிவிடுவோம். சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ கருத்தில் மறக்காம ஃபோன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம்.